வணக்கம் பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நாம செஞ்சா எவ்வளவு அதாவது குடும்ப விஷயம், வருமானம் இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்குள்ளதைய நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, நம்மளுக்கு வருமானமும் சரி, குடும்ப சார்ந்த விஷயம், நம்ம பேச்சு இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா பலமா அமையும். அப்பங்கும்போது நம்ம மேச ராசியிலேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது எந்த செய்யலாம், எந்த கலர் பயன்படுத்தலாம், எந்த கலரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எதை தானம் பண்ணலாம், எதை தானம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரியறது ரொம்ப அவசியமானது. இது ஒவ்வொருத்தருமே ராசிங்கிறது, நான் இந்த ராசிங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராசியை மையமா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ராசி ஒரு மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எடுக்கலாம். இப்ப மேச ராசிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மேச ராசிக்காரர்கள் ரொம்ப அடமண்டா, பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும். கோபங்கள் அதிகமாக இருக்கும். தான் சொல்வதெல்லாம் கரெக்டுங்கிற தாட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செஞ்சால் அவங்க வருமானம் பெருகும், குடும்பஸ்தான விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகும் அப்படிங்கிறத காமனா இந்த மாதம் மட்டும் இல்லை, எல்லா காமனா நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவா மேசராசிக்காரர்கள் முதல்ல நான் பூக்களை எடுக்கிறேன். மேசராசிக்காரர்கள் வைத்து கொள்ளக்கூடிய பூக்களும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பூக்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வைத்து கொள்ளும் பூக்களும் இறைவனுக்கு சமைக்கிற பூக்கள் என்னன்னா ரோஜா பூ, பாபி பூ அல்லது அல்லிப்பூ அப்படிம்பாங்க. இந்த பூக்களை இறைவனுக்கு கொடுக்கலாம், நீங்க தலையில வச்சு சூடலாம். இந்த பூக்களை நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போறீங்க அப்படின்னா இந்த பூவை கையில் எடுத்துட்டு போறது, தலையில் வைத்துட்டு போறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மேசராசிக்காரர்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிலை என்ன மாதிரி சிலை எடுக்கலாம்னா, நந்திகேஸ்வரர் சிலையை எடுத்து அதே நந்திகேஸ்வரர் சிலையோ நந்திகேஸ்வரர் படமோ உங்களுக்கு பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது போக மேசராசிக்காரர்கள் ஒரு அழகான பெண் ஓவியம் கிடைச்சா அந்த பெண் ஓவியத்தை நீங்க தண்ணி சுமக்கிற மாதிரி ஓவியம், இந்த மாதிரி ஓவியம் கிடைச்சிச்சுன்னா அதையும் உங்க வீட்டுல வச்சு நீங்க பாக்குற மாதிரி ஒரு இடத்துல ஸ்டில்லா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப உங்க கண் பார்க்கும் இடங்களில் இதை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது யாருக்கு பயன்படுத்தக்கூடிய கலர் எடுத்துக்குவோம். இந்த கலர் மேசராசிகள் பயன்படுத்தக்கூடிய கலர் என்ன கலர்னா பிங்க் கலராக இருக்கலாம், லைட் பிங்கு அந்த மாதிரி கலர்களை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா பர்பிள் கலர் அதுலயும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்க யாருக்குமே கொடுக்க கூடாத கலர் என்ன கலர்னா எல்லோ. எல்லோ கலரை நீங்க செருப்பாக பயன்படுத்தினால் உங்களுக்கு நல்ல லக்கு வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் மேசராசிக்காரர்கள் அருகில் நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் வீடுகள் என்னன்னா நீர்நிலை அருகில் வீடுகள் அமைவது அவங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல மன ஓட்டமான நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மேசராசிக்காரர்கள் எப்பவுமே இருளான பகுதியை தேர்ந்தெடுக்க கூடாது. அது அவங்க மனநிலை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது சிந்தித்து செயல்படும். அதற்காக அவங்க கையில் எப்பவுமே பச்சை கலர் கயிறு கட்டிக்கிட்டு இருப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் குடும்பமான இருக்கிற இறை போட்டோகள், கடவுள் போட்டோவை வைத்து வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். குடும்பமா இருக்கக்கூடிய இறைவன் போட்டோ சோமகந்தேஸ்வரர் போட்டோவை எடுத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் அடிக்கடி செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவது மிக மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் தன் சொல்லிலும் ஒவ்வொரு சொல்லும் போது மதுரை மீனாட்சி கோயிலுடைய அவளை நினைச்சிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நடக்கும். அது நல்ல வார்த்தைகளாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா
குடும்பத்தில் உள்ள பெண்கள் கிட்ட வந்து நிறைய பொறுப்புகள் வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நிலை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஆண் தன்மை இருந்தாலும் அவங்கள சுத்தி பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, அதாவது பெண்களுடைய தன்மை அதிகமா நீங்க பயன்படுத்தினால்தான் உங்களுடைய வளர்ச்சியுடைய அளவை தொட முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். நீங்க வந்து உறவுகள் உங்களை சுற்றி வந்தாலும் அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவீங்க. அந்த அலட்சியப்படுத்துதல் உங்களுக்கு நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். அதனால எப்பவுமே நீங்க வந்து உறவுகளுடன் ஒன்றி இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வீடுன்னு ஒண்ணு இருந்தால் அது நிறைய உறவுக்காரர்கள் எல்லாரும் வந்து போவாங்க, வந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஆனா யாரையும் மனநோக மட்டும் செஞ்சு விடாதீங்க. அவங்ககிட்ட அன்பா பாசமா பழகுங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகும். மேசராசிக்காரர்கள் நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பதார்த்தம் ஒரு அப்படின்னா இந்த பிஸ்மிலாபாத் அந்த மாதிரி ஒரு கலம்ப சாதங்கள் அந்த மாதிரி சாதங்களை வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மேசராசிக்காரர்கள் வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய இடங்கள் வந்து மண் சார்ந்த இடமாக தேர்ந்தெடுத்து இருங்க. மண் சார்ந்த விஷயங்கள், இறை வழிபாடில் மண் சார்ந்த இறை வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கும். நீங்க போற இடங்களுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு பிடி மண்ணாச்சும் எடுத்துட்டு வந்து வீட்டில் வழிபாடு பண்ணும்போது, அதாவது இறை வழிபாடு ஒன்று திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா அந்த கடல் நீரில் உள்ள மண் ஒரு பிடி எடுத்துட்டு வந்து இறை வழிபாடு பண்ணுங்க. நீங்க எந்த கோரிக்கை வைக்கீங்களோ அந்த மண் தத்துவத்தில் நீங்க அந்த கோரிக்கையை ஏற்படுத்தும் போது அது மிக மிக சக்சஸ் ஆகும், வெற்றியை கொடுக்கும். அது நிறைவேற்றின பிறகு அந்த மண்ணை அந்த திருச்செந்தூர் கடவுள் கோயிலை கொண்டு விட்டுட்டு வருவது மிக சிறப்பான பலனை தரும். அதனால உங்களுக்கு மண் தத்துவத்தில் உங்க கோரிக்கைகள் வைப்பது மிக சிறந்த நற்பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு தூக்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளா இருந்தால் நீர் சார்ந்த இடத்தில் நீரை வைத்து வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். இரவு நேரங்கள் நீரை வந்து ஒரு செம்பு நீரை உங்க அருகில் வைத்து தூங்குனீங்கன்னா நல்ல நிதானமான தூக்கமும் கனவு இல்லாத தூக்கமும் ரொம்ப அழகான தூக்கங்கள் நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவதுக்கு நல்ல நிலையாக இருக்கும். இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் தன்னை சுற்றி இருக்கிறதையும் தான் பயன்படுத்துவதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயனுள்ளதாக பயன்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தொடுவீங்க. நீங்க விரதம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வங்களுக்கு விரதம் இருப்பது மிக சிறந்த நற்பயனை தரும். நன்றி, வணக்கம்.